BNews.com நேயர்களுக்கு என்னுடைய இனிய வாழ்த்துக்கள். சிலம்பாட்டம் அது சிலம்புவின் ஆட்டம். சிலம்பாட்டம் யாரும் ஆட முடியாது. இந்த மாதிரி ஒரு வித்தியாசமா 2 கேரக்டர் பண்ணியிருக்கிறாரு. ஒன்று விச்சு கேரக்டர், இன்னொரு தமிழ் கேரக்டர். இந்த விச்சு கேரக்டருக்கும் தமிழ் கேரக்டருக்கும் இடையில அந்த வித்தியாசம், அந்த தமிழ் கேரக்டரோட கெட்டப்பு, ஒரு தமிழன் என்ற முறையில் அந்த தமிழ் கேரக்டர்ல சிலம்பரசன் வாங்கியக்கூடிய பேரு. இன்னைக்கு சிலம்பு ஒரு கமர்ஷியல் ஹீரோவா, மாஸ் ஹீரோவா அந்த தமிழ் கேரக்டருக்கு அவர் நல்லா ஒர்க் அவுட் பண்ணாரு. நல்ல பாடி பில்டப் பண்ணி ஒரு நல்ல அந்த இந்த வயசுல ஒரு நல்ல அந்த தோற்றத்தை, இந்த விச்சு கேரக்டருக்கும் அந்த தமிழ் கேரக்டருக்கும் உள்ள வித்தியாசத்தை கொண்டு வந்துட்டு எல்லாத்த விட டான்ஸுக்கு எடுத்துக்கிட்ட ஸ்ட்ரெயின் அது வார்த்தையே இல்லாத பாராட்டுருக்கு. அதுக்கு உள்ள ரிசப்ஷன் எக்ஸ்ட்ராடியா இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், சென்னை நகரத்தின் விநியோக உரிமையை சிம்பு சினியார்ஸ், நான் டிஸ்ட்ரிபியூட்டரா விநியோகத்தில் நான் சொல்றதுன்னா, முதல் வாரத்தில் 10 தியேட்டர் ரிலீஸ் பண்ணேன். அதாவது சத்யம் சினிமாஸ், மவுண்ட் ரோட்லி சாந்தி, மவுண்ட் ரோட்லி மெலோடி, அதை தவிர ஐநாக்ஸ், இதை தவிர அங்கே சங்கம், பாத்தீங்கன்னாக்கா அங்கேயே அபிராமி, அதை தவிர அங்கே கோபிகிருஷ்ணா, பாரத், உதயம் மற்றும் சைதை ராஜ், இப்படி சிட்டிக்குள்ள சென்னை நகரத்துக்குள்ள 10 திரையரங்குகள்ல இந்த படம் ஓடுது. இங்க பாத்தீங்கன்னா சங்கம் போட்டிருக்கோம், சொர்ணசக்தி அபிராமி போட்டிருக்கோம், கோபிகிருஷ்ணா போட்டிருக்கோம். மவுண்ட் ரோட்ல பாத்தீங்கன்னா சத்தியம் போட்டிருக்கோம், சாந்தி போட்டிருக்கோம், மெலோடி போட்டிருக்கோம், ஐநாக்ஸ் போட்டிருக்கோம், 437 அங்க பாத்தீங்கன்னா பாரத் போட்டிருக்கோம். இங்க பாத்தீங்கன்னா உதயம் போட்டிருக்கோம், பக்கத்துல சைதராஜ். செங்கல்பட்டு பார்டர்ல அங்க பாத்தீங்கன்னா அவங்க காசி தேட்டர்ல போட்டிருக்காங்க. இங்க SSR பங்கஜம் போட்டிருக்காங்க. சுத்தி அங்க பாத்தீங்கன்னா ரோஹிணி போட்டிருக்காங்க. இங்க பாத்தீங்கன்னா திருவாரூர் தியாகராஜ போட்டிருக்காங்க, பிருந்தா போட்டிருக்காங்க, குளத்தூர் போட்டிருக்காங்க. சுத்தியும் சிட்டிய சுத்தி பிரார்த்தனா போட்டிருக்காங்க, மாயாஜால் போட்டிருக்காங்க. பார்டர்ல பாத்தீங்கன்னா செங்கல்பட்டுல கிட்டத்தட்ட சிட்டி மாதிரி தான், நகர மக்கள் தான் வாங்க. அங்க வேற 8 தேட்டர். இதுல சென்னை நகர விநியோக சிட்டின்னு பிரிச்சு எடுத்துக்கிட்டா, பார்டர் படி பிரிச்சு எடுத்தாக்கா இந்த 10 திரையரங்குகளில் கிட்டத்தட்ட, அதாவது விநியோகஸ்தருடைய பங்கு தொகை மட்டும் 1/2 கோடி 50 லட்சத்தை தாண்டுகிறது. சிம்பு சினியார்ஸ் விநியோகஸ்தரின் பங்கு தொகை எனக்கு 1/2 கோடி தாண்டுது. கிட்டத்தட்ட அத முதல் வாரம் கிராஸ் கலெக்ஷன் பார்த்தா மொத்த கலெக்ஷன் ஒரு 80 லட்சத்தை தாண்டி ஒரு படம் இன்றைக்கு ஒரே வாரத்தில் இது பண்ணிருக்குதுன்னு சொன்னா, சிலம்பாட்டத்தை மக்கள் அமோகமான ஒரு வெற்றியை மக்கள் கொடுத்திருக்காங்க. சார், மக்கள் தீர்ப்பு தான் சார் மகேசன் தீர்ப்பு. அது இப்படி இது இப்படின்னு, அதாவது காய்ச்ச மரத்துக்கு கல்லடி. என்னுடைய வெற்றி பட காலத்துல ஒரு தலைவர் அங்க குட்டா என்ன எடுத்த எடுப்புல அடுத்த ரயில் பயணங்கள் வெற்றி கொடுக்கறதுக்கு முன்னாடி என்னை போட்டு அழுத்துவாங்க, கூட போட்டு அழுத்துவாங்க. அதாவது ஒரு கலைஞனை என்ன பண்ணுவாங்கன்னா, இங்க ஒரு சிலர் இந்த இண்டஸ்ட்ரியில இதுக்குன்னு ஒரு கூட்டம் இருக்குது. யாரையுமே வளரும் போது அவங்களை வளர விட மாட்டார்கள். அழுத்தி 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 பார்ப்பாங்க. அவங்களால அழுத்த முடியாத ஒரு நிலைமை வந்து வாங்க வாங்க வாங்கன்னு கைத்தட்டுவாங்க. இது வழக்கம். ஒன் ஸ்டேஜ் they will try to suppress and oppress and depress. முடியாது. தண்ணிக்குள்ள பந்த வச்சு அழுத்துற மாதிரி அழுத்துவாங்க. அதை மீறிட்டு தான் கலைஞர் வரணும். காய்ச்ச மரத்துக்கு கல்லடி. என்னோட உயிரிழ வெற்றியா இருக்கட்டும், தங்கை கோர்கித மைதில் என்னை காதில் ஒரு தாயின் சொல்லும், என் தங்கை கல்யாணம், சம்சார சங்கீத வரிசலா அடிச்சேன். ரஜினிகாந்த், சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், ராஜேந்திர தமிழ்நாட்டில் வசூல் சக்கரவர்த்தின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு வசூல் கொடுத்த என்னையே இந்த படம் சாதிக்கல, கலெக்ட் பண்ணல சொல்லிட்டே இருப்பாங்க. அதே மீறி நான் கவலையே பட மாட்டேன், சாய்ச்சி. அதே தான் இன்னைக்கு சிலம்பரசனுக்கு. ஹிஸ்டரி ரிப்பீட்ஸ். இன்னைக்கு சிலம்பரசன் அடிச்சுட்டு வரான். மன்மதனா வல்லவனா இன்னைக்கு சிலம்பாட்டத்தில் இந்த வயசுல ஒரு 24 வயசுக்குள்ள ஒரு கலைஞனா நாம் சாதித்திருக்கக்கூடிய சாதனை எல்லாத்தோட மக்கள், தமிழ்நாட்டு மக்களுக்கு, உலகெங்கும் இருக்கக்கூடிய புலம்பெயர்ந்த தமிழ் மக்கள் இந்த படத்துக்கு மாபெரும் ஆதரவு கொடுத்திருக்கிறார்கள். இதான் உண்மை. இது சென்னை நகரம் மட்டுமல்ல, செங்கல்பட்டெல்லாம் அபாரமான கலெக்ஷன். அதே மாதிரி சவுத் ஆர்காடு அபாரமான கலெக்ஷன். இந்த ஒரே ஒரு வாரத்தில் மட்டும் தமிழ்நாடு முழுவதும் கிட்டத்தட்ட ஒவ்வொரு ஏரியாவும் 1 கோடியை தாண்டி தாண்டி இன்னைக்கு கிராஸ் ஆகிட்டு இருக்குன்னா, வசூல் ஆகிட்டு இருக்கா. ஒரு வாரத்துல இத்தனை கோடியை, 10 கோடியை தாண்டக்கூடிய அளவுக்கு ஒரு படம் கலெக்ட் பண்ணோம்னா நிச்சயமா சிலம்பாட்டம். நான் வியாபார ரீதியா சிட்டியோட கலெக்ஷன் DCR, that's called the DCR ரிப்போர்ட்டோட ப்ரூவ் பண்றேன். அந்த DCR, what is called the gross collection, what is called the net collection. நெட் கலெக்ஷன் என்ன, அதுல the distributor share, அதாவது விநியோகஸ்தரின் பங்கு தொகை என்ன, அதே மாதிரி திரையரங்கத்தின் உரிமையாளர்களின் பங்கு தொகை என்ன சொல்றேன். என்னுடைய விநியோகஸ்தர் பங்கு தொகை, சிம்பு சினியார்ஸின் பங்கு தொகை 50 லட்சத்தை தாண்டுகிறது, 1/2 கோடியை தாண்டுகிறது. இந்த தாடி பெற்றெடுத்த விஜய் டி ராஜேந்திரன் மகன் வெற்றி திருமகனாக சிலம்பரசனின் சிலம்பாட்டம் ஆடிக்கொண்டிருக்கிறது, மக்களின் இதயத்தை நாடிக்கொண்டிருக்கிறது. நான் சிலம்பரசன் குழந்தை கை குழந்தையிலிருந்து இயக்கிட்டு இருக்கேன். உறவை காத்தகிளி, அடுத்தது மைதிலி என்னை காதலி, ஒரு தாயின் சொல்வது, வெண்தங்கை கல்யாணி, சம்சார சங்கீதம், சாந்தி சாந்தி,
எங்க வீட்டு வேலன், பெற்றெடுத்த பிள்ளை, ஒரு வசந்த கீதம், அதுக்கப்புறம் என் திரைக்கதையில வெளிப்படத்துல சபாஷ் பாபு, அடுத்தது பாத்தீங்கன்னாக்கா தாய் தங்கை பாசம், மோனிஷா என் மோனிலிசா, சொன்னால் தான் காதலா, காதல் அழிவதில்லை, இப்படி இத்தனை படங்கள் எடுத்து அவனை வந்து நான் கதாநாயகனை உருவாக்கணும். அதற்கு பிறகு அவர் தம்மு நடிச்சாரு, அலை நடிச்சாரு, கோயில் நடிச்சாரு, குத்து நடிச்சாரு, மன்மதன் நடிச்சாரு, தொட்டிஜாய நடிச்சாரு, சரவணா நடிச்சாரு, வல்லவன் நடிச்சாரு, காளை நடிச்சாரு, இன்னைக்கு சிலம்பாட்டம் வந்திருக்காரு. நான் கிட்டத்தட்ட எடுத்த படங்கள் கிட்ட ஒரு 14 படங்கள் வரைக்கும் அவனை உருவாக்கி விட்ட பிறகு அதற்கு பிறகு இன்னைக்கு ஒரு 10 படம் பண்ணி கிட்டத்தட்ட 24 அவருடைய ஒரு வெள்ளி விழா படத்தை எட்டி பிடிக்கக்கூடிய அளவுக்கு 25 படங்கள் நடிக்கக்கூடிய அளவுக்கு அவர் இன்னொன்று இஸ் எ பார்ன் ஆர்டிஸ்ட். அது தொட்டில் குழந்தையிலேருந்து அவன் நடிச்சிட்டு இருக்கான். நான் காதல் அழிவதில்லை உருவாக்குற அன்னைக்கு முதல் படத்தை வந்து யாருக்குமே தில்லு இருக்காது சார். முதல் படம் எடுத்து அந்த படத்தை ஒரு பக்கம் பார்த்தா விஜய் படம் பகவதி, இன்னொரு பக்கம் பார்த்தா அல்டிமேட் ஸ்டார் அஜித்தோட வில்லன், இன்னொரு பக்கம் பார்த்தா நம்மளுடைய விஜயகாந்த் அவர்களுடைய ரமணா, அது ஆஸ்கர் பிலிம்ஸோட ப்ரொடக்ஷன், 3 பெரிய ப்ரொடக்ஷன் நடுவில் அந்த படத்தை ரிலீஸ் பண்றேன். இது அன்னைக்கு எல்லாரும் சும்மா அது வந்து அது ஒரு இதுவே இல்லைன்னு நினைப்பாங்க. 3 எஸ்டாப்ளிஷ்டு ஹீரோக்கு நடுவில் ஒரு முதல் படத்துல ஹீரோவா உருவாகிற சிலம்போட படத்தை விட்டு அந்த அளவுக்கு நான் கலெக்ட் பண்ணி காட்டியிருக்கேன்னு சொன்னாலே அதுவே ரெக்கார்டு. ஆனா அதெல்லாம் இந்த தமிழ்நாட்டில் இதெல்லாம் வந்து ஒரு என்ன எந்த ஒரு இதுக்கும் இது இருக்காது. ஒரு அதுக்கு வந்து ஒரு அப்ரிசியேஷன் அப்படின்றத சில பேர் கொடுக்க மாட்டாங்க. ஆனால் ரசிகர் பெருமக்கள் தெளிவாக இருக்கிறாங்க. அன்னைக்கு சிலம்பை அக்செப்ட் பண்ணி முதல் படத்தில் விட்டேன். இன்னைக்கு சிலம்பாட்ட வரைக்கும் இன்னைக்கு அவனோட வளர்ச்சி அபரிதமான வளர்ச்சி. இன்னைக்கு தமிழ்நாட்டில் சிலம்புக்குன்னு ஒரு பெரிய தனி இடத்தை பிடிச்சிட்டான். அதுக்கு அப்படி போராடி இருக்கான் சார். மனிதன் சொன்னா காலையில எழுந்தா நீராடணும், வாழ்க்கைன்னு சொன்னா போராடணும். இதைத்தான் நான் அடுத்தவனுக்கு கத்து தருவேன். போராடி கொண்டே இரு. கிண்டலை பத்திலாம் காது கொடுக்காத. உலகம் 1000 பேசுவோம், உள்ள என்ன செய்யணும் அதை செய்ய. இதான் டிஆருடைய தாரக மந்திரம். அந்த தாரக மந்திரத்தை தன்னம்பிக்கையின் இலக்கணமா இருக்கக்கூடிய தன்னம்பிக்கையின் இலக்கணம் இருக்கணும். ஆனா தலைக்கணத்தின் இலக்கணமே இருக்கக்கூடாது. தன்னம்பிக்கையின் இலக்கணமா வாழுன்னு சொன்ன கத்து கொடுத்தேன். தாரக அந்த மந்திரத்தை பையன் ஓடிக்கிட்டே இருக்கான். இன்னைக்கு அவனோட வளர்ச்சியை பார்க்கக்குள்ள பிரமிப்பாக இருக்கிறது. இன்னும் வளருவான். மிமிக்ரி பண்றது மட்டுமே சொல்லிட்டீங்களே. எனக்கு யாராவது ஒரு கேப்ஷன் விளம்பரம் எழுதுனா டிஆரோட ஸ்டைல பின்பற்றணும், அதாவது காண மைடால கண்டிருந்தவன் கூட ஏதாவது ட்ரை பண்ணி பாக்குறாங்க. தமிழ் எனக்கு மட்டுமே உரிமை இல்லை. தமிழ் எதுகை மூனை என்பது தமிழின் அழகு. ஏன்னா இன்னைக்கு வந்து நான் அரட்டை அரங்கத்தை நான் அரட்டை அரங்கத்தில் என்னோட ரீச் யாராவது ரீச் பண்ண சொல்லுங்க. இதுதான் டிஆர் ஸ்டைல் யாரும் கண்டுபிடிக்க முடியாது சார். மிமிக்ரின்னு இதான் கிண்டல் பண்ணலாம். வேற தமிழ் நான் சொல்றேன், அது எது சொல்லுங்க. ஒரே ஒருத்தர் யாராவது ஒரு தண்ணீரிலே மீன் எழுதால் கண்ணீரைத்தான் யாரைய மாதிரி ஒரே பிட்டு சொல்லுங்க. ஏன் நான் ஒரு சந்தம் சொல்றேன். தடாகத்தில் மீண்டென்று காமத்தில் தாமரை பூ மீது விழுந்தனவோ, இதை கண்ட வேகத்தில் பிரம்மனும் மோகத்தில் படைத்திட்ட பாகம் தான் உன் கண்களோ, இடையின் பின்னடைகள் 2 குடத்தை கொண்ட தம்புரா மீட்டு சென்றால் எப்படி இருக்கு தாளம்? இந்த காலத்துல சொல்லுங்க. இந்த தமிழ் வருமா? மிமிக்ரி நீங்க பண்றது தானே. தங்கச்சி ஏதாவது ஒரு டயலாக் பேசுறது மிமிக்ரி இது பேசணும். லவ் இட்ஸ் நாட் a wonder process, actually it's a wonderful process. ஒரே விட சொல்லுங்க. இந்த மாதிரி மைதில் இன்னைக்கு அதிலே விட சொல்லுங்க. பேசுறேன் அவ்வளவு அத்தனை தமிழ் அவ்வளவு அழகு. நான் இலக்கிய தமிழ் பேசுறேன். வர சொல்லுங்களேன் வாங்க சார். அதெல்லாம் சும்மா சார். ஒருத்தர்